எக்ஸல்ல 2 லிஸ்ட்ட கம்பேர் பண்ணி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க நம்ம என்னென்னவோ பண்ணியிருப்போம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், VLOOKUP, XLOOKUP, இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச், ஃபில்டர், தென் கோ டூ ஸ்பெஷல் யூஸ் பண்ணி அதில இருக்கிற ரோ டிஃபரன்ஸ் ஆப்ஷன். ஆனா, இது எல்லாத்துலயும் ஒரு சின்ன தலைவலி இருக்குங்க. மேட்ச் ஆன டேட்டாக்கு ஒரு ஃபார்முலா, இல்லாததுக்கு ஒரு ஃபார்முலா, டூப்ளிகேட்ஸுக்குன்னு தனியா ஒரு ஃபார்முலா அப்படின்னு டைம் நெறைய ஸ்பெண்ட் பண்ணி 4, 5 ரிப்போர்ட் ரெடி பண்ணுவோம். ஆனா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஃபார்முலா, நீங்க லிஸ்ட் 1, லிஸ்ட் 2வ ஜஸ்ட் செலக்ட் பண்ணி என்டர் பண்ணா போதும். 2 லிஸ்ட்ல இருக்கிற மேட்ச் ஆன டேட்டா, லிஸ்ட் 1ல இல்லாதது, லிஸ்ட் 2ல இல்லாதது, அப்புறம் 2 லிஸ்ட்லயும் இருக்கிற டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு ஒரே செகண்ட்ல 5 ரிப்போர்ட்ட பிரிச்சு உங்க கையில குடுத்துரும். இது 2 லிஸ்ட்ட மட்டும் இல்லங்க, மல்டிபிள் காலம்ஸையும் கம்பேர் பண்ணும். ஸோ, நீங்க உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், அக்கவுண்ட்ஸ் பேயபிள், அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள்ஸ் அண்ட் ஜிஎஸ்டிஆர் 2A ரெக்கன்சிலேஷன் கூட இந்த ஃபார்முலா மூலமா நீங்க ரெக்கன்சைல் பண்ணிக்கலாம். ஸோ, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு எக்ஸல் கற்போம். எக்ஸல லேர்ன் பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க, மாஸ்டர் ஆகுங்க. இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகணும்னா, உங்ககிட்ட எக்ஸல் 365 இருக்கணும். பிகாஸ் இந்த ஃபார்முலாவ நான் லாம்ப்டா ஃபங்ஷன் மூலமா கஸ்டமைஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்க 2 லிஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் காலம்ல 2024ல நடந்த T20 வேர்ல்ட் கப்ல ஆடின பிளேயர்ஸ் லிஸ்ட்டும், செகண்ட் காலம்ல 2026 வேர்ல்ட் கப்ல ஆடின பிளேயர்ஸ் லிஸ்ட்டும் இருக்கு. இந்த டேட்டால இருந்து எனக்கு என்ன வேணும்னா, யாரெல்லாம் இந்த 2 வேர்ல்ட் கப்லயும் ஆடியிருக்காங்க, தென் 2024ல மட்டும் யார் ஆடுனாங்க, அப்புறமா 26ல யாரெல்லாம் ஆடுனாங்க, இந்த லிஸ்ட் எனக்கு வேணும். ஓகே, ஃபர்ஸ்ட்டு இந்த 2 வேர்ல்ட் கப்லயும் ஆன பிளேயர்ஸோட லிஸ்ட் எடுக்கலாம். எக்ஸ்மேட்ச். எக்ஸ்மேட்சோட ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா, லுக்அப் வேல்யூ, லுக்அப் அரே. ஸோ, ஃபர்ஸ்ட்டு இந்த லிஸ்ட் 1ல இருக்கிற நான் இங்கே ஆல்ரெடி நேம் பண்ணி வச்சுருக்கேன் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 நேம் பண்ணி வச்சுருக்கேன். அது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். என்டர். ஓகே, இந்த எக்ஸ்மேட்ச் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு நேமை செகண்ட் லிஸ்ட் இருக்கிற எல்லா நேமோடையும் வந்து மேட்ச் பண்ணி பார்க்கும். மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த ரிலேட்டிவ் பொசிஷனை நம்பராக கொடுக்கும். மேட்ச் ஆகலை அப்படின்னா நாட் அவைலபிள் எரர் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அர்ஷ்தீப் சிங் வந்து செகண்ட் லிஸ்ட்டில் செகண்ட் பொசிஷனில் இருக்கார். அதனால் நம்மளுக்கு 2 அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஆவேஷ் கான் ரிசர்வ் பிளேயராக இருக்கார். இந்த லிஸ்ட்டில் ஆவேஷ் கானோட பேர் எங்கேயுமே இல்லை. அதனால் செகண்ட் ரெக்கார்டு வந்து நாட் அவைலபிள் வந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு நேமாக வந்து செகண்ட் லிஸ்ட்டில் கம்பேர் பண்ணி பார்க்கும். மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த ரிலேட்டிவ் பொசிஷனை ரிசல்ட்டாக கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நாட் அவைலபிள் எரர் வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த மேட்ச் ஆன ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம நேமாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். இது இங்கே வந்து நம்பராக இருக்குது. அப்புறம் மேட்ச் ஆகாததெல்லாம் நாட் அவைலபிளாக இருக்குது. ஸோ, ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாத்தையும் ட்ரூ ஆர் ஃபால்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃபில்டர் ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம நேம்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இஸ் நம்பர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஏன்னா மேட்சோட ரிசல்ட்ஸ் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்ம நம்பர்ஸாக இருந்தால் ட்ரூ ஆக்கி சொல்கிறோம். நம்பர்ஸ் இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் ஆக்கிடும். ஓகே, இது பாருங்கள். ஸோ, எங்கெங்கெல்லாம் மேட்ச் ஆச்சோ அதெல்லாம் வந்து ட்ரூ ஆகிடுச்சு. மேட்ச் ஆகாத ரிசல்ட்ஸ் எல்லாமே ஃபால்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபில்டர் ஃபங்க்ஷன் போட்டோம் அப்படின்னா ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஃபில்டர் நம்மளுக்கு என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், லிஸ்ட் 1ல் இருக்கிற நேம்ஸ் எடுக்கணும். ஓகே, ஸோ லிஸ்ட் 1 அரேயில் கொடுத்துட்டு இன்க்ளூட் வந்து இந்த இஸ் நம்பர் அண்ட் எக்ஸ்மேட்சோட ரிசல்ட்ஸ். ஃபில்டர் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது அப்படின்னா, இன்க்ளூட் ஆர்குமெண்ட்டில் எதெல்லாம் ட்ரூவாக இருக்கோ அதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். எதெல்லாம் ஃபால்ஸாக இருக்கோ அதெல்லாம் விட்டுரும். ஓகே, நெக்ஸ்ட்டு 2024ல் மட்டும் ஆன பிளேயர்ஸோட லிஸ்ட்டு நம்மளுக்கு வேணும். இதுக்கு வேறு ஒன்றும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணிவிட்டு இஸ் நம்பருக்கு முன்னாடி நாட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். 2026க்கும் அதே ஃபார்முலா தான். காப்பி பண்ணிவிட்டு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணணும். லிஸ்ட் 1க்கு பதிலாக லிஸ்ட் 2 மாற்றிடுங்க ஃபில்டரில் அரே. அதுக்கப்புறம் எக்ஸ்மேட்சில் லிஸ்ட் 2 வந்து லுக்அப் வேல்யூவாகவும் லிஸ்ட் 1 வந்து லுக்அப் அரேவாகவும் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ 2026ல் ஆன பிளேயர்ஸோட லிஸ்ட்டு மட்டும் இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு லிஸ்ட் 1ல் இருக்கிற டூப்ளிகேட்ஸ்லாம் ஃபைண்ட் பண்ணி எடுக்கணும். ஓகே, டூப்ளிகேட்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் கவுண்டிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. பட் கவுண்டிவ் ஃபங்க்ஷனில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, கவுண்டிஃபோட க்ரைட்டீரியா 255 கேரக்டர்ஸுக்கு மேலே போச்சு அப்படின்னா எரர் வந்துடும். ஸோ, நம்ம எக்ஸ்மேட்சை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லிஸ்ட் 1ல் இருக்கிற டூப்ளிகேட்ஸை ஃபைண்ட் பண்ண போகிறதால லுக்அப் வேல்யூவும் லுக்அப் அரே ரெண்டுமே வந்து லிஸ்ட் 1 தான் செலக்ட் பண்ணணும். ஓகே, இங்கே ஆக்சுவலாக எதுவுமே டூப்ளிகேட் வேல்யூஸ் இல்லை. அதனால் நம்பர்ஸ் எதுவுமே ரிப்பீட் ஆகலை. நான் ஒரு ரெக்கார்டை நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இங்கே பாருங்கள் 16 ரெக்கார்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் டூப்ளிகேட்ஸ் எதுவுமே இல்லை, அதனால் கரெக்டாக அதோட ரிலேட்டிவ் பொசிஷன்ஸ் வந்துடுச்சு. எக்ஸ் மேட்சோட நேச்சர் என்னென்னா மேலேருந்து கீழே சர்ச் பண்ணோம் ஆர் கீழேருந்து மேலே சர்ச் பண்ணோம். மேலேருந்து சர்ச் பண்ணும்போது ஃபஸ்ட் மேட்ச், கீழேருந்து சர்ச் பண்ணும்போது லாஸ்ட் மேட்ச். அது செகண்ட் மேட்ச், தேர்ட் மேட்ச் அப்படியெல்லாம் மேட்ச் பண்ணாது. நான் இங்கே சர்ச் மோட் எதுவும் கொடுக்கல, ஸோ டிஃபால்ட்டாக மேலேருந்து கீழே சர்ச் பண்ணியிருக்கு. அதனால தான் அகைன் 17 வந்திருக்கு. நம்ம மேட்ச்ட் லிஸ்ட் எடுக்கும்போது இஸ் நம்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸாக கன்வெர்ட் பண்ணோம். பட் இப்போ இஸ் நம்பர் யூஸ் பண்ணால் எல்லாமே ட்ரூ ஆகிடும். ஃபில்டர் ஃபங்க்ஷன் டூப்ளிகேட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஹோல் லிஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும். ஸோ இதை நான் அன்டூ பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த 17 மட்டும் எனக்கு ட்ரூ ஆகணும், மற்றதெல்லாம் ஃபால்ஸ் ஆகணும். அதுக்கு சீக்வன்ஸ் நம்பர்ஸ் எடுத்து அதோட இந்த ரிசல்ட்டை மைனஸ் பண்ணால் அந்த 17 மட்டும் 1 ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஃபில்டர் ஃபங்க்ஷனில் லிஸ்ட் 1 அரே ஆர்குமெண்ட்டில் செலக்ட் பண்ணிவிட்டு இன்க்ளூடில் இந்த ரிசல்ட்டை கொடுத்தா டூப்ளிகேட் மட்டும் ஃபில்டர் ஆகிடும். இந்த எல்லா ஃபார்முலாஸையும் ஒரே செல்லில் என்டர் பண்ணிக்கலாம். சீக்வன்ஸில் கவுண்டே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாதீங்க, பிகாஸ் மல்டிபிள் காலம் கம்பேர் பண்ணும்போது பிரச்சனை வரும். அதுக்கு பதிலாக ரோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணி லிஸ்ட் 1க்கு பதிலாக லிஸ்ட் 2ன்னு சேஞ்ச் பண்ணிவிடுங்க. டூப்ளிகேட்ஸ் இல்லைனா ஃபில்டர் கேல்சி எரர் ஸ்பில் பண்ணோம். ஸோ இஃப் எரர் யூஸ் பண்ணி அதை எம்டி செல்லாக சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இந்த எல்லா ரிப்போர்ட்ஸ்லையுமே டூப்ளிகேட் வர வாய்ப்பு இருக்குங்க. ஸோ எல்லா ஃபார்முலாஸுக்கும் முன்னாடி யூனிக் ஃபங்க்ஷன் போட்டு யூனிக் லிஸ்ட் எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு மல்டிபிள் காலம்ஸை எப்படி ரெக்கன்சைல் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். 2 சிங்கிள் காலமாக கம்பேர் பண்ண யூஸ் பண்ண சேம் ஃபார்முலாஸ் தான், பட் ஒரு சின்ன சேஞ்ச். எக்ஸ் மேட்ச் ஒரு ஒன் வே லுக்கப் ஃபார்முலா. ஸோ அது ஒரு சிங்கிள் காலம் ஆர் சிங்கிள் ரோ தான் ஹேண்டில் பண்ணும். மல்டிபிள் காலம் அரே செலக்ட் பண்ணால் வேல்யூ எரர் ஸ்பில் பண்ணும். ஸோ அதோட நம்ம கன்கேட் யூஸ் பண்ணி பண்ணணும். கன்கேட் பண்ணுறதுக்கு பைரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அரே ஆர்குமெண்ட்டில் டேபிள் 1, ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டில் கன்கேட். சேம் அரே ஆர்குமெண்ட்டில் டேபிள் 2, ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டில் கன்கேட். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் என்னென்னலாம் பண்ணமோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கோங்க. மல்டிபிள் காலங்கிறதுனால உங்களோட லிஸ்ட் ஆர் டேபிளுக்கு முன்னாடி பைரோ கன்கேட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட்ஸுக்கும் சேம் ப்ராசஸ் தான். இந்த 2 டேபிள்ஸ்லையும் டூப்ளிகேட்ஸ் இல்லை. ஸோ நான் கொஞ்சம் டூப்ளிகேட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா ரிப்போர்ட்ஸுக்கும் ஃபார்முலா தனித்தனியாக எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இந்த எல்லா ஃபார்முலாஸையும் ஒன்றா கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் செல் ஃபார்முலாவாக மாற்றலாமா? நான் ஃபார்முலா பாரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன், பிகாஸ் இந்த ஃபார்முலா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த ஃபார்முலாவில் நான் லாம்டா, லெட்டு, ஹெச்டாக், விஸ்டாக் அண்ட் ஈசோமீட்டர்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கிளியராக புரிஞ்சால் தான் அடுத்தடுத்து வர்ற ஃபார்முலாஸை கேட்சப் பண்ணிக்க முடியும். பிகினர்ஸுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தோணலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. கம்மிங் டேஸில் எல்லா ஃபார்முலாஸுக்கும் டீட்டெயில்டாக வித் எக்ஸாம்பிள்ஸோட வீடியோ போடுறேன். லாம்டா ஃபங்க்ஷனோட பர்பஸ் என்னென்னா, யூஸ்வலாக நம்ம எழுதுகிற லென்த்தி ஃபார்முலாஸ்லாம் நமக்கேற்ற மாதிரி ஒரு புது ஃபங்க்ஷனாக மாற்றி அகைன் அண்ட் அகைன் ரீயூஸ் பண்ணிக்கலாம். லெட் ஃபங்க்ஷனோட பர்பஸ் என்னென்னா, ஒரே கால்குலேஷனை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுற சுச்சுவேஷன் இருந்தால் அதை நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த கால்குலேஷனை திரும்ப யூஸ் பண்ணும்போது வேரியபிள் நேமை மட்டும் கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஹெச்டாக்கோட பர்பஸ் என்னென்னா, மல்டிபிள் அரேஸை ஹாரிசான்டலாக ஜாயின் பண்ணி கொடுக்கும். விஸ்டாக்கோட பர்பஸ் என்னென்னா, மல்டிபிள் அரேஸை வெர்டிக்கலாக ஜாயின் பண்ணி கொடுக்கும். இசோமீட்டட் ஒரு லாம்டா ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன். லாம்டா ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதுகிற ஆப்ஷனல் பேராமீட்டரை யூசர் ஒமிட் பண்ணிட்டாங்களான்னு செக் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு லாம்டா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேராமீட்டரில் லிஸ்ட் 1, செகண்ட் பேராமீட்டரில் லிஸ்ட் 2, தேர்ட் பேராமீட்டரில் ரிப்போர்ட் டைப்பு, இது ஆப்ஷனல், ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துக்கலாம். அப்புறமா 5 ஹெட்டர்ஸ், அதுவும் ஆப்ஷனல் தான், ஸோ அது எல்லாமே ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு லெட் ஓப்பன் பண்ணி வேரியபிள்ஸ்லாம் டிக்ளேர் பண்ணிக்கலாம். L1ல் கன்கார்டினேட்டட் லிஸ்ட் 1,
L2ல concatenated list2. தென் மேட்ச்டில் யூசர் கொடுக்க போகிற 2 லிஸ்ட்லேயும் இருக்கிற மேட்ச்டு ரிசல்ட்ஸை இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தென் நாட் ஒன் லிஸ்ட்டில் லிஸ்ட் 2ல இருக்குது பட் லிஸ்ட் 1ல இல்லாத ரெக்கார்ட்ஸ். தென் நாட் ஒன் லிஸ்ட் 2ல லிஸ்ட் 1ல இருக்குது பட் லிஸ்ட் 2ல இல்லாத ரெக்கார்ட்ஸ். தென் L1 டூப்ளிகேட்ஸில் லிஸ்ட் 1ல இருக்கிற டூப்ளிகேட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ஒரு கண்டிஷன், இஃப் காலம்ஸ் கிரேட்டர் தென் 1 அப்படின்னா பைரோ கன்காட் யூஸ் பண்ணிக்கோங்க, எல்ஸ் வேண்டாம். சேம் தான் L2 டூப்ளிகேட்ஸ்க்கும். நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட் டைப்பை ஒமிட் பண்ணால் ஹாரிசான்டல் ரிப்போர்ட் இல்லைனா வெர்டிக்கல் ரிப்போர்ட்னு செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்கள் ரிப்போர்ட்ஸுக்கு ஹெடர் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஹெடர்ஸ் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஹெடர்ஸை ஒமிட் பண்ணிட்டா டிஃபால்ட்டாக ஒரு ஹெடர் வர மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கு தான் இந்த இஸ்ஓமிட்டட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு ஹெச்டாக் அண்ட் விச்டாக் யூஸ் பண்ணி நம்ம லெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த கால்குலேஷன் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இஃப் ரிப்போர்ட் டைப் வியாக இருந்தால் ஹெச்டாக்கு பதிலாக விஸ்டாக் யூஸ் பண்ணி ரிப்போர்ட்டை வெர்டிக்கலாக வர்ற மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம எல்லா ஃபார்முலாஸையும் லாம்டாவில் ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த லாம்டா ஃபார்முலாவை காப்பி பண்ணி நேம் மேனேஜரில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச கஸ்டம் நேம் லைக் ரெக்கன்சைல், கம்பேர் இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துட்டு ரெஃபர்ஸ் டு ஃபீல்டில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு எண்டில் லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2வை டெலிட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ஃபார்முலா ரெடி ஆகிடுச்சு. டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? இங்கே 2 லிஸ்ட்டில் கலர்ஸோட நேம் இருக்குது. ஃபஸ்ட் இதை கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கிற சயான் அண்ட் பிங்க் இந்த 2 கலர்ஸும் செகண்ட் லிஸ்ட்டில் இல்லை. அண்ட் செகண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற ஆரஞ்ச் அண்ட் ப்ரௌன் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் இல்லை. தென் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் பிளாக் டூப்ளிகேட் ஆகிருக்கு. செகண்ட் லிஸ்ட்டில் ரெட் டூப்ளிகேட் ஆகிருக்கு. சரி, இந்த டிஃப்ரென்ஸை நம்ம கிரியேட் பண்ண ரெக்கன்சைல் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்குதான்னு பார்க்கலாம். ரெக்கன்சைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு லிஸ்ட் 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஹெடர் இல்லாமல் செலக்ட் பண்ணோம். தென் அதே மாதிரி லிஸ்ட் 2வை செலக்ட் பண்ணிக்கலாம். என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லாம் பக்காவாக கரெக்டாக வந்திருக்கு. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் கொடுத்த ரிசல்ட்டும் எதுவும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட்டு மல்டிபிள் காலம்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ரெக்கன்சைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு ஹெடர் இல்லாமல் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செகண்ட் லிஸ்ட்டு இப்படியே நம்ம என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா ரிப்போர்ட் ஹாரிசான்டலாக வரும். அது பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ தேர்ட் ஆர்குமெண்ட்டில் வி கொடுத்துக்கோங்க. வித்தின் கோட்ஸில் வி என்டர் ப்ரெஸ் பண்ணால் சூப்பரான ரிப்போர்ட் ரெடி. இதை ஆட்டோ ஃபீட் பண்ணிக்கிறேன். இதில் டேட் காலம் வந்து ஜென்ரல் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து Ctrl+Shift+3 கொடுத்து டேட் ஃபார்மேட்டை மாற்றிக்கோங்க. இந்த பாருங்கள், ரெக்கன்சைல் ரிப்போர்ட்டு நாட் ஃபவுண்ட் இன் லிஸ்ட் 1, நாட் ஃபவுண்ட் இன் லிஸ்ட் 2, அதுக்கப்புறம் டூப்ளிகேட் இன் லிஸ்ட் 1, டூப்ளிகேட்ஸ் இன் லிஸ்ட் 2 எல்லா ரிப்போர்ட்டுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகணும்னா உங்கள்கிட்ட எக்ஸல் 365 வெர்ஷன் இருக்கணும். அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணுறது நீங்கள் கேட்குறது புரியுது. அதுக்கும் ஒரு வழி இருக்குது. இந்த ஃபைலில் ஒரு மேக்ரோ அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை ரன் பண்ணால் இதே ரிப்போர்ட் உங்களால் எடுக்க முடியும். இந்த மேக்ரோ எக்ஸல் 2007 வெர்ஷன்லேருந்து ஒர்க் பண்ணும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். எக்ஸலில் டெவலப்பர் டேப் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேக்ரோஸ் இருக்கும். மேக்ரோஸில் ரெக்கன்சைல் லிஸ்ட்டுன்னு ஒரு மேக்ரோ அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த ரேஞ்சுன்னு கேட்கும். லிஸ்ட் 1 ரேஞ்ச் வந்து எங்கே இருக்குன்னு கேட்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க.
வித்தவுட் ஹெடரை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அப்புறம் செகண்ட் லிஸ்ட் எங்கே இருக்குன்னு கேட்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும் உங்களுக்கு ரிப்போர்ட் வேணும்னு கேட்கும், அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ரெக்கன்சிலேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். உங்களுக்கு அந்த ஃபார்மில் என்ன ஃபார்மேட்டில் என்ன ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சோ அதே மாதிரி இந்த மேக்ரோ ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இந்த ஃபங்க்ஷன் அண்ட் மேக்ரோ ரெண்டுமே உங்களோட எல்லா ஒர்க் புக்லேயும் ஒர்க் பண்ண என்ன பண்ணணுன்ட்டு இதே ஃபைலில் ஒரு ஷீட்டில் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உடனே டவுன்லோட் பண்ணுங்கள். உங்கள் ரிப்போர்ட்ஸை ஃபியூ செகண்ட்ஸில் ரெடி பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.